மறைக்கிறீங்க, ரொம்ப மறைக்கிறீங்க. நீங்கள் வந்து ரொம்ப மோசம். இது ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. நான் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இந்த ஒரு மசாலா நீங்கள் அரைச்சி வச்சா போதுங்க, தாராளமாக 30 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். ரெக்கார்ட் பண்ணுறீங்களா மக்களே? இப்போ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு உங்களுக்காக தான். ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குது, ஐயோ என்னப்பா இப்போ பார்த்தா நீங்கள் பிரியாணி மசாலா சொல்லவே மாட்டீங்க, என்ன மறைக்கிறீங்க, ரொம்ப மறைக்கிறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப மோசம், ஏங்க இப்படி கேட்குறீங்கன்னு கேட்டால், ஏன் கல்யாணத்தில் ஆக்கும்போது அங்கே வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் வீடியோவில் வந்து ரொம்ப கம்மியான மசாலா போடுறீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக பதிலாக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஒரே மசாலா தான். இந்த ஒரே மசாலா எல்லா விதமான ஐட்டமும் பண்ணலாம். மட்டன் பிரியாணி வேணுமா மட்டன் பிரியாணி பண்ணலாம், வெஜ்ஜு பிரியாணி வேணுமா வெஜ்ஜு பண்ணலாம், குருமா பண்ணணுமா பண்ணலாம், கிரேவி பண்ணணுமா பண்ணலாம், வறுவல் பண்ணணுமா பண்ணலாம். ஸோ எல்லா விதமான ஸ்பைசஸ் இருக்கக்கூடிய ஒரு மசாலாவுக்கு இந்த பர்டிகுலர் மசாலா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு மசாலா நீங்கள் அரைச்சி வச்சா போதுங்க, தாராளமாக 30 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். அதான் இன்றைக்கி நான் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் ஜஸ்ட் பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கல்யாண வீட்டில் ஃபாலோ பண்ணுறது. இதில் ஒரே ஒரு 3 விஷயங்கள் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அது எதுக்காக அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பிரியாணி மசாலா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் லாங் லைஃபை வரக்காக தான் இந்த நான் ஆட் பண்ணியிருக்கேன். தெரியும், பிரியாணிக்கு நாங்கள் மேஜர் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு மட்டும்தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணுறது மூலியமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் பொதுவாக பண்ணுவோம். அது மணமான அரிசி. அந்த மணமான அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் பண்ண தேவை கிடையாது, இன்பில்டாகவே ஃப்ளேவர் வரும். பட் நம்ம எல்லா வீட்லையுமே பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி இருக்காது. சில நேரங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி யூஸ் பண்ணால் நம்ம சாப்பாடு ஆக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளேவர் வராது, அந்த ரிச்னஸ் வராது. அந்த ரிச்னஸ்னால் வரணுங்கிறதுக்காகத்தான் நான் பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒரு சீக்ரெட்டை ஒழிச்சு வச்சுருக்கேன். நான் கற்றுக்கிட்டது, நான் இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருந்தப்போ அதெல்லாம் கற்றுக்கிட்டு என்னென்ன போடலாம், இதெல்லாம் போட்டால் இந்த ரேஷியோவில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு தான் இந்த சீக்ரெட் ரெசிபி உங்களுக்காக ரிலீஸ் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, பாய் பிரியாணி மசாலா பவுட்ரு போடுங்கன்னு சொல்லி கேட்டீங்க. அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண வீட்டு ஸ்டைல் பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நம்ம இந்த மசாலாவுக்கும் நம்ம கல்யாண வீட்டில் பண்ணக்கூடிய மசாலாவுக்கு ஒரு வித்தியாசத்தை நான் தெளிவாக அவங்க சொல்லிடுறேன். இந்த பட்டை பார்த்தீங்கன்னா கெட்டித்தன்மை பட்டைன்னு சொல்லுவாங்க. பட்டையை பார்க்கவே உங்களுக்கு தெரியும், நல்லா கெட்டியாக இருக்குது, சுருள் பட்டை அல்ல, கெட்டியாக இருக்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா நல்லா சிவப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஏரியாவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிங்கப்பூர் பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டை ஒரு ரேஷியோவில் எடுத்திருக்கேன். நான் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மசாலா தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய். இந்த ஏலக்காய் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக லைட்டாக வறுக்க அதோடைய மனம் நல்லா இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் வறுத்து தான் அரைக்க போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம 1 மாதம் அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா பட்டையில பாதி 25 கிராம் அளவுக்கு ஏலக்காய். கிராம்பு பார்த்தீங்க அப்படின்னா 12.5 கிராம், அதாவது அப்ராக்சிமேட்டாக இருக்க முடியாது சொல்லி நான் ஒரு 15 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது பொதுவாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஏலக்காயில் பாதி எடுப்போம். நம்ம இங்கே ஒரு 15 கிராம், ஒரு 2.5 கிராம் சேர்த்து எடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பைசஸ் நம்ம பிரியாணிக்கு பண்ணுறது. இப்போ அடிஷ்னலாக 3 பேர்த்து நான் இன்ட்ரோ பண்ண போகிறேன். இவர் பேர் தான் ஜாதிக்காய். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணி சமைக்கும் போது இது கம்பல்சரியாக இருக்கும், ஜாதிக்காய் போடுவாங்க. இந்த ஜாதிக்காய் நான் இந்த பிரியாணி ஆட் பண்ண போகிறேன். நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது ஏன் நான் அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக வீட்டில் சீரக சம்பா அரிசியில் மட்டும் பிரியாணி பண்ண போகிறது இல்லைங்க. நிறைய பேர் பச்சை அரிசியில் பண்ணுவாங்க, பாஸ்மதியில் பண்ணுவாங்க, புழுங்கல் பொன்னியில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் நம்ம பண்ணணும். எடுத்து கொடுக்கறதான் புழுங்கல் பச்சரிசியில் மனம் வராது. அந்த மனத்தை எடுத்து கொடுக்கறதாக நம்ம அடிஷனல் என்ன செய்யணும் அப்படின்னா ஜாதிக்காய் யூஸ் பண்ணுறோம். இந்த ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிக்காயில் பாதி அரை ஜாதிக்காய். ஸ்டார் அனைஸ். இந்த ஸ்டார் அனைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குணங்கள் இருக்குது. நம்ம டாக்டர் சிவகுமார் அடிக்கடி சொல்லுவார், இது சம்மந்தமான ஸ்பைசஸ் நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அதிக நாள் வச்சு யூஸ் பண்ணுற இந்த 2 ஸ்டார் அனைஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸ்பைசஸ்க்கு ரொம்ப முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி பக்குவத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதோடைய ஸ்பைசஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி. ஜாதிக்காவோட மேலே கூடிய அந்த லேயை தான் ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. இது ஒரே ஒரு ஜாதி பத்திரி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஏன் 3 நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு திங் நம்ம வீட்டுக்கு கூடிய அரிசியை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்காக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக ஃபேட் அவுட் ஆயிடும். இது 3 ஆட் பண்ணுற மூலியமாக என்னாங்கன்னா அதோடைய மனம் வந்து குறையாது. மனம் வந்து ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்காகத்தான் நான் இது மட்டும் தான் போகிறேன். இது கூட சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா முழு மிளகு யூஸ் பண்ணுவாங்க, சீரகம் யூஸ் பண்ணுவாங்க, சோம்பு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ணலை. ஏன்னா அது அப்படி பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிரேவி பக்குவத்துக்கு மாறிடும். நம்ம அப்படி எதுவுமே போடாமல் ஜஸ்ட் இந்த 6 ஐட்டத்தை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இது காமனான பவுடர், நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். கிரேவின்னு நான் முதலே சொன்ன மாதிரி சீரகம், முழு மிளகு, சோம்பு தனியாக அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாது. எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் லைட்டாக ஹீட் பண்ண போகிறேன். ஏலக்காய், ஸ்டார் அனைஸ், கிராம்பு, ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக சூடு பண்ண போகிறேன். பாய், ஏன் பாய் சூடு பண்ணுறீங்க? நீங்கள் எப்போவுமே ஈஸியாக சொல்லி தருவீங்க ப்ராசஸை, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் காம்ப்ளிகேட் ஆக்குறீங்க? அப்படி இல்லைங்க. நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி இந்த ஒரே ஒரு மசாலா போதும், பவுடர் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஒரு பவுடர் வாங்க மாட்டீங்க. மட்டன் மசாலா பவுடர் வாங்க மாட்டீங்க, சிக்கன் மசாலா பவுடர் வாங்க மாட்டீங்க. எல்லா விதமான ஐட்டத்துக்கும் இந்த ஒரு மசாலா உங்களுக்கு போகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகும். அதுக்கு நான் கேரண்டி. அதுக்காகத்தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக எந்த ஒரு எண்ணெய் முக்கியமாக எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக இதை வந்து ஹீட் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஹீட் மட்டும் பண்ணலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். பாய், நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணுறீங்க, நம்ம கல்யாண வீட்டு பண்ணுறது இல்லையேன்னு சொல்கிறீங்க. கரெக்டுங்க. கல்யாண வீட்டுக்கு இன்றைக்கி மசாலா அரைச்சி இன்றைக்கே போட்டுருவோம். பட் இது அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணணும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்டது இது ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, நான் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு எப்படி வச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அரைச்சி போட்டு கொண்டு வந்துடலாம். இந்த மசாலா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக அரைச்சிருக்கேன்ட்டு. நான் கம்ப்ளீட்டாக அரைச்சிருக்கேன். இந்த லைட்டாக வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்கன்னா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தான். ஸோ இதில் வந்து ப்ராப்பர் மிக்சிங் இருக்குது. இதை லைட்டாக வந்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா எது ஹெவியாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வறுத்ததுனால ஸ்டார் அனைஸுடைய ஃப்ளேவரும் பட்டையோட ஃப்ளேவரும் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ஸ்பூன் கணக்கில் போட்டால் போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, பாய் நான் 1/2 கிலோ சமைக்க போகிறேன், இல்லை 2 பேருக்கு சமைக்க போகிறேன், நான் வந்துட்டு வெஜ்ஜு, ஆனால் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு, அவங்க சாப்பிடணும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கேஸுக்கு இந்த மசாலா ரைஸ் ரொம்ப முக்கியம். இது கரெக்டாக போட்டால் தான் அது கரெக்டான டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் அதிகமாக போட்டால் ரொம்ப ஹெவி மசாலா ஃப்ளேவராக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இது ஒரு 1/4 கிலோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. 1/2 கிலோ 2 ஸ்பூன், 1 கிலோ 4 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே 8 கிராம் அளவுக்கு பிடிக்கும். அதாவது பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்து அரைச்சோன்னா 8 கிராம் அளவுக்கு பிடிக்காமல் 1 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். 1 டேபிள் ஸ்பூன், 1/4 கிலோனா 1 டேபிள் ஸ்பூன், 1/2 கிலோ 2 டேபிள் ஸ்பூன். அது மாதிரி நீங்கள் ரேசியோ மாதிரி நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள்.